குழந்தை கடத்தல் தொடர்பாக பரவிய தகவல் முற்றிலும் பொய்யானது என்று சென்னை கிழக்கு மண்டல இணை ஆணையர் தர்மராஜன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் பள்ளி சிறுவனை கடத்த முயன்றதாக எழுந்த தகவல் குறித்து கிழக்கு மண்டல இணை ஆணையர் தர்மராஜ் சிந்ததாரிப்பேட்டையில் உள்ள துணை ஆணையர் அலுவலகத்தில் விளக்கம் அளித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், மது போதையில் சிறுவனை பின்தொடர்ந்த நபர் அச்சிறுவனை கடத்த முயற்சிக்கவில்லை என்று கூறினார். போலீசாரிடம் விளக்கம் பெறாமல் குழந்தை கடத்தல் தொடர்பாக வரும் தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் சமூக வலைதளங்களில் வரும் போலியான தகவல்கள் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும், இது தொடர்பான தகவல்கள் வந்தால் முதலில் காவல்துறையினரை அணுக வேண்டும் எனவும் தெரிவித்தார். அதே மாதிரி அந்த சிறுவனோட பின்னாடி வந்த அந்த போதையில் இருந்த ஒரு நபரையும் நம்ம கண்டு அவர்கிட்டையும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி அந்த சிறுவனை பார்த்தது எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துக்கு போனதை சொல்கிறாரு. அந்த பையனை பார்த்ததுக்கான ஞாபகங்கள் இல்லை, அந்த மாதிரி ஒரு போதையில் இருந்தார். பட் வி கொராபரேட்டட் வித் த சிசிடிவி கேமராஸ். இதெல்லாம் பண்ணி 8 டீம்ஸையும் ஃபைனலாக காலையில் 3 மணிக்கு டிசிபி அசம்பிள் பண்ணி இது சிறுவன் கொடுத்த பிராதுங்கிறது வந்து அது உண்மைக்கு புறம்பானது அப்படிங்கிறது வந்து காவல்துறை கண்டறிந்து உள்ளது. இதுதான் வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்தோன்னா we are available at call. நீங்கள் யார் பண்ணாலும் நம்ம அட்டன் பண்ணுறோம் ஃபோன் கால்ஸு. நீங்கள் வந்து ரொம்ப எங்களோட சேர்ந்து இதில் பயணிச்சாதான் இந்த மாதிரியான ஒரு நம்ம கிரியேட்டிங் ஃபியர் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் பப்ளிக்னு சொல்லுவோம். மக்களோட மனசில் வந்து ஒரு பயத்தை உண்டாக்குற இது மாதிரியான விஷயங்கள் என்ன நேற்றே என்னாச்சு அப்படின்னா, இதனால் ஏகப்பட்ட இடங்களில் பல கூச்சல் குழப்பங்கள் இந்த மாதிரியான நடக்கிறதுக்கான சூழல் இருக்குது. அப்படி ஏதாவது சோஷியல் மீடியாலேயோ இல்லை மீடியா நண்பர்களுக்கோ ஏதாவது தெரிய வந்ததுன்னா 100% எங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உடனே ஃபஸ்ட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள் மூலியமாக தான் வருது. அதை நான் உண்மையிலே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு இடத்துல ஒரு விஷயம் வருது அப்படின்னா ஜேசி ஈஸ்ட் சார் இது நடக்குது அப்படின்னு சில டைமில் எங்கள் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி கூட சொல்லிடுறீங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நீங்கள் எங்களை முதல்ல அலர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வில் கீப் தம் இன்டாக்ட். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இது ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற ஒரு மனோபாவம் இல்லை. அட்லீஸ்ட் இது வந்து வெளியே துரிதமாக நடவடிக்கை எடுத்து அது உண்மைக்கு புறம்பாக இருக்கும் பட்சத்தில் அது மக்களுடைய மனதில் ஒரு பயத்தை விளைவிக்க கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை.